அரசியை பார்த்தா நமக்கே வந்து சில சமயங்களில் பாவமாகவும் கோபமாகவும் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜெய 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 ஹோ அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து இப்படி தான் ஒரு பையன் வந்து எப்போ பார்த்தாலும் அவனுடைய மனைவியை அடிச்சுட்டே இருக்கிறதும் ரொம்ப கோபக்காரன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அந்த பொண்ணு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும். விட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்ச அப்புறம் அதை வெளில சொன்னாலும் அவமானம்னா அந்த பையன் வந்து எப்படிலாம் தவிக்கிறாரு அப்புறம் என்ன வந்து அந்த கதை இருக்கும். ஹாட் ஸ்டாரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படமும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கதை போகுதுன்னு கிட்டத்தட்ட நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டில் பணமெல்லாம் போச்சு, திருப்பி அந்த பணம் கிடைக்காது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரசி தான், இவள் வந்தவ தான், இந்த தரித்திரம் வந்ததுனால தான் அப்படி இப்படி சக்திவேல் பேச எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க வந்து இந்த பிள்ளையை போய் ஏன்டா திட்டுற அப்படின்னு மேலே அனுப்பி விட்டுறாங்க. அரசியை அனுப்பி விட்டுட்டு அவங்க அம்மா வந்து ஏன்டா அவ்வளோ தப்பாடா படிக்கீங்க நீங்கள் அப்படின்னா, ஆமாம் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தாலே பெருசு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி எல்லாம் வரி கட்டியிருக்கலாம் லேடிஸ் சொல்ல, உங்களுக்குலாம் என்ன தெரியும் இவங்க பேசன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா அங்கே போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் மீனாவை தனியாக கூப்பிட்டு இப்போ செந்தில் வந்து அந்த பணத்தை வந்து நான் பேங்க்கில் போடலங்கிறாரு. தொலைச்சிட்டிங்களா நீங்கன்னு கேட்டால் இல்லை உங்கள் அப்பாட்ட கொடுத்தேன்னா லஞ்சத்துக்காவா, லஞ்சம் வாங்கி வேலை வேணாம், நான் எத்தனை தடவை சொல்லுவேன், முதல்ல தயவு செஞ்சு உங்கள் அப்பாட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வாங்கினா முடியாது. சரவணனுக்கு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சார், அரசிக்காக கார் வாங்க ரெடியாக இருந்தார், எனக்காக எதுவும் பண்ண மாட்டார் அவர், நான் அந்த கடையிலே கடந்து சாகணுமா அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதில் நடந்த சண்டைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ மீனா போய் நானே போய் சொல்லிடுறேன்னு சொன்னாலும் சொல்லு, என்னை புரிஞ்சுக்காமல் நீயும் போய் சொல்லு அப்படின்னு வந்து பேசி வாயை மடக்கி விட்டுறாரு இவர். இப்போ அதனால் மீனா யோசனையில் இருக்காங்க. இதனால தங்கமயிலோட அம்மா தங்கமயில ரொம்ப ஹர்ட் பண்ணி 2 நாளுக்குள்ள நீ இடத்த காலி பண்ணுன்ட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போய் பார்த்தா கடையில் சரவணா லீவ் போட்டார், அவரோட கடையில் இல்லை. உடனே அவங்க கால் பண்ணி பார்த்தா கட் பண்ணிட்டே இருக்கார். உடனே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, சரவணன் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுறவரோட ஃபோன் எடுத்து கால் பண்ணிட்டு என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபோனை வை, அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டியான்னு கட் பண்ணி விட்டுறாரு. என்ன பண்ணுறனே தங்கமயிலுக்கு புரியலன்னு ஒரு பக்கம் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு நடுவில் தான் வந்து நீ தான் போட்டு கொடுத்தியா எங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்ட்டு அப்படின்னு வந்து அரசிக்கிட்ட போய் குமார் கேட்க, இவங்க அதெல்லாம் இல்லைன்னு திமிரா பதில் சொல்ல, எனக்கு தெரிஞ்சுதான் போட்டு கொடுத்துருப்பேன்னு சொல்ல, அவர் உடனே வந்து அடிக்க வராரு. இவங்க கையை தடுத்துட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கழுத்தை நெரிச்சு கொள்ளலான்னு பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நாளைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். நல்லா அடி வாங்க போகிறாரு குமரவேல்னு தோணுது. பட் ஆனால் வந்து ஃபிசிக்கலாக 2 பேரோட லுக்கை பார்த்தா அப்படி பாசிபிள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் படம் எப்படி வரப்போகுது, அந்த நாளைக்கு எபிசோட் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.